Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம அந்த வீடியோவில் த்ரெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் த்ரெட்னா என்ன, அதை எப்படி நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறது, வேர்ஷனை பேஸ் பண்ணி எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் எப்படி பார்க்க போகிறோம். த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜை வச்சு எப்படி நம்ம ப்ரோக்ராமில் வந்துட்டு த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறது, அந்த த்ரெட்டை வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதாவது ஸ்டார்ட் பண்ணி விடுறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், அதுதான் என்னை வந்துட்டு மேலும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நல்ல புது புது கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் த்ரெட்னா என்ன, அதை எப்படி நான் வந்துட்டு பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த பார்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜ் இது த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வேர்ஷனை பேஸ் பண்ணி எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போயும் அதை ரீகால் பண்ணிக்கிறேன். 3.7க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அண்டர்ஸ்கோர் த்ரெட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணணும் த்ரெட்டுக்கு. இதுவே 2.7 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா த்ரெட் அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய பேக்கேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 2 பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் த்ரெட்டிங் இம்போர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெஃப் ஷோ ப்ராசஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் எப்பவும் போல் ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஒரு 10 வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் டாட் லீப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். அடுத்தது print thread started processing அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபார் லூப்பில் 10 டைம் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நான் லூப் செட் பண்ணியிருக்கேன். அந்த லூப்பில் டைம் டாட் ஸ்லீப், அதாவது ஒவ்வொரு டைம் லூப்புக்குள்ளே என்டர் ஆகும்போதும் 3 செகண்ட்ஸ் வந்துட்டு ஸ்லீப் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் த்ரெட் ஸ்டார்டட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். நம்ம வந்துட்டு பேசிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் அண்டர்ஸ்கோர் த்ரெட் வச்சு நம்ம எப்படி ப்ராசஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ் வச்சு எப்படி நம்ம வந்துட்டு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு த்ரெட்டிங்கை வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போது ஸ்டார்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த வேரியபிளில் த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப் target equals to show process. இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் த்ரெட் டாட் ஸ்டார்ட் ஆஃப், இதுதான் வந்துட்டு த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். நம்ம அண்டர்ஸ்கோர் த்ரெட்டில் வந்துட்டு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு. அண்டர்ஸ்கோர் த்ரெட் டாட் ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் நியூ அண்டர்ஸ்கோர் த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதில் எந்த லொக்கேஷன், அதாவது எந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு த்ரெட்டாக கால் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷன் நேமு வித் பேராமீட்டரை பாஸ் பண்ணோம். இங்கே த்ரெட்டிங் டாட் த்ரெட் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃபால்ட் ஃபங்க்ஷனு. அதில் டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியம். எந்த ஃபங்க்ஷன் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிற இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் ஷோ ப்ராசஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். அப்படிங்கிறதில் டார்கெட்டில் ஷோ ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். அப்போது ஷோ ப்ராசஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கோடில் தேடும்.
ஷோ ப்ராசஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். python demo.py த்ரெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி 10 டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். 10 டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா த்ரெட் ஸ்டார்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் ஆகும், 3 செகண்ட்ஸ் வெயிட். அடுத்து 2வது டைம் அதே மாதிரி 10 டைம்ஸ் சேம் ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஆல்மோஸ்ட் ஓவர் ஆக்சுவலி. இப்போ 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ் வச்சு எப்படி த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இதில் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். இந்த த்ரெட்டில் த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ் மூலிமா எப்படி நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம ரேஞ்ச் வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கோம் 10 அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஸ்லீப் டைமும் வந்துட்டு 3 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சேவ் பண்ணியிருக்கேன், ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம த்ரெட்டு கால் பண்ணுற டார்கெட் லொக்கேஷன்லேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும், அதே சமயம் எத்தனை செகண்ட்ஸ் வந்துட்டு ஸ்லீப் ஆகணும் அப்படிங்கிற நம்ம கொடுத்து பார்க்கலாம். அது எப்படி ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேக்கேஜில் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அந்த த்ரெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கமா yes equals to function of. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் நம்ம கொடுக்கலாம். ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 4 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். செகண்ட்ஸ் ஆஃப் டைம் வந்துட்டு 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேஞ்சு, செகண்ட் வந்துட்டு செகண்ட். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்துட்டு ஆர்குமெண்ட்டை இங்கே கட் பண்ணிக்கலாம். ஆர்னு வச்சுக்கலாம். ஆர் காமா எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆறுங்கிற வந்துட்டு ரேஞ்சு, எஸ் அப்படிங்கிறது ஸ்லீப் டைம். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். python demo.py நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி 4 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும். 2 அப்படிங்கிற ஸ்லீப் டைம் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகணும். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம பாஸ் பண்ண ஆர்குமெண்ட் வந்துட்டு ரேஞ்ச் 4, ஸ்லீப் டைம் வந்துட்டு 2 செகண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோடு. இப்போ நம்ம மல்டிபிள் த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் நியூ த்ரெட், த்ரெட் ஈக்குவல்ஸ் டு த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப். நம்ம சேம் ஃபங்க்ஷனையுமே வச்சுக்கலாம். டார்கெட் ஈக்குவல்ஸ் டு ஸோ ப்ராசஸ் கமா ஆர்குமெண்ட்டை சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு 2 ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். 2 ஃபங்க்ஷன் செப்பரேட்டாக வந்துட்டு நம்ம த்ரெட்டில் கால் பண்ணோம். அப்போது உங்களுக்கு ஈஸியான அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிச்சு. இப்போ இங்கே சேம் ஃபங்க்ஷன் நேமு பட் ஆர்குமெண்ட் வேறு. நம்ம அதில் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் டைம் வந்துட்டு ஒரு 5 டைம் வச்சுக்கலாம். டைம் வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வேணாம். 5 செகண்ட் வச்சோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். 1 செகண்ட் வச்சுக்கலாம். 1 செகண்ட் ஓகே ஃபைன். 1 செகண்ட் வச்சுக்கலாம். இப்போ நியூவாக ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த த்ரெட்டுக்கு வந்துட்டு 5 டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். பட் ஸ்லீப் டைம் வந்து 1 செகண்ட் தான். சேம் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறோம். என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இது எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியவே இல்லை கிடைச்சது. ரைட். இப்போ நம்ம வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். நேம் வந்துட்டு த்ரெட் 1. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு த்ரெட் 2. இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த த்ரெட் வந்துட்டு எந்த செகண்டில் எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியும். நம்ம காமா நேம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுற லொக்கேஷனில் அந்த நேமை பாஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு எந்த ப்ராசஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியும்.
இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு த்ரெட் 2 எக்ஸிக்யூட் ஆகுது, ஏன்னா 1 செகண்டு. ரெண்டாவது டைம் வந்து 3 செகண்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செகண்டை பேஸ் பண்ணி செப்பரேட் ஆகுது. த்ரெட் 2 அப்படிங்கிறது 1 செகண்டில் எக்ஸிக்யூட் ஆச்சு. அடுத்து 2 செகண்ட் கழிச்சு த்ரெட் 2 மூணாவது வந்துட்டு அடுத்த செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. திரும்பவும் த்ரெட் 2 வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது த்ரெட் 2 தான் வந்துட்டு ப்ரியராக வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா டைம் கன்சூமிங். இங்கே வந்துட்டு 2 செகண்டுக்கும் 1 செகண்டுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஸோ 1 செகண்ட் கம்மியாக இருக்கிறதால அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நம்ம 3 செகண்டாக போட்டு பார்க்கலாம். இங்கே இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். 3 ஓகே, த்ரெட் 1 வந்துருச்சு. ஏன்னா 2 செகண்டும் 3 செகண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு 5 டைம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இது வந்துட்டு 4 டைம்ஸ் தான். அப்படிங்கிறதால 3 டைம்ஸ் வந்துட்டு 2 பிரிண்ட் ஆகிடுச்சு, த்ரெட் 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம நியூ பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம எப்படி த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதில் டைம் அப்படிங்கிற பேக்கேஜும் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா டைம் கன்சூமிங்காக. இது வந்துட்டு எக்ஸிக்யூஷன் ஆன டைம் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஒவ்வொரு டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் எந்த செகண்ட் கொடுத்துருக்கோம் அந்த செகண்ட் வரைக்கும் ஸ்லீப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணணும். இங்கே த்ரெட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அதில் டார்கெட் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதில் ரேஞ்ச் எத்தனை டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான பேராமீட்டரை ஆர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு உள்ள பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்? இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராமில் 3 பேராமீட்டர் தேவைப்படுது. அப்படிங்கிறத அந்த 3 பேராமீட்டரை பாஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நான் த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை வச்சு த்ரெட் கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு இந்த த்ரெட்டிங் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.